எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸாக வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்ஐஏ டீம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரெய்டு. அதாவது காஷ்மீரில் வந்து ஒரு 8 பிளேசஸ் லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணி புல்வாமா, அப்புறம் சோஃபியான் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரெய்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த குல்கம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மண்டே அன்றைக்கி ரெய்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்ததில் இந்த காரோடது அந்த நவம்பர் 10 அன்றைக்கி இது வந்து ஒயிட் காலர் டெரர் மாடியூலுக்கும் இதுக்கும் இந்த லிங்க்குக்கும் ஏதாவது வந்து இந்த சம்மந்தம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்காக இந்த ரெய்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ரெய்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இர்ஃபான் அகமது அப்படிங்கிறவனோட வீட்டை வந்து சோஃபியான் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ஐஏ டீம் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து மாஸ்டர் மைண்ட் ஆஃப் ரேடிகலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது லாஸ்ட் மந்த்தே வந்து இந்த ஒயிட் காலர் டெரர் மாடியூல் சம்மந்தமாக வந்து இவனை வந்து அந்த இது வந்து பஸ்ட் ஆகியிருந்திருக்கு. இவன் வந்து அக்டோபரில் அரெஸ்ட்டும் வந்து செய்யப்பட்டிருந்திருக்கான். இந்த கார் வந்து பிளாஸ்ட் ஆகி 15 பேர் இறந்தாங்கல்ல, ரெட் ஃபோர்ட் அந்த மெட்ரோ கிட்ட நிறைய பேர் இன்ஜூர் ஆனாங்கல்ல, அதில் வந்து அதை பற்றி வந்து விசாரணையும் இவங்ககிட்ட நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புல்வாமாலேயே வந்து ஒரு 4 இடங்களில் வந்து ரெய்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இந்த கோயில் சம்பூரா இன்னும் 2 இடம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இருக்கிற மக்களுக்கும் இந்த கார் பிளாஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து உத்தரப்பிரதேஷ்லேயும் வந்து அதீல் அகமது அப்படிங்கிறவன் ஒரு டாக்டர், அவனுடைய வீட்டையுமே சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த என்ஐஏ டீம் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஷாஹின் வந்து அந்த ஃபரிதாபாத்தில் இருந்த ரூமில் வந்து ஒரு 18 lakhs வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் முசாமில் அப்படிங்கிறவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இன்னொரு 2 ரூம் மாதிரி எடுத்து அதில் வந்து லீவ்ஸ் மாதிரி எடுத்து 2-3 மாதத்துக்கு எடுத்து அதில் வந்து இந்த அம்யூனிஷன் பொருட்கள் வெடிப்பொருள் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வச்சுருந்துருக்கான். அவங்க ஓனர்கிட்ட வந்து அந்த வைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஷ்மீர்லேருந்து இங்கே வருது பொருட்கள், அந்த வர்ற பொருளை வந்து இங்கே லோக்கல் சேலுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த ஒரு நியூஸும் வந்திருந்தது. இப்போ நிறைய ரெய்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நிறைய வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க விஷயங்கள்லாம். இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து வேறு எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து அவங்க வந்து பொருட்கள்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்களா, இல்லாட்டி லிங்க் ஏதாவது இருக்கா வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து இனிமேல் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.